அம்மா இங்கே பாருங்களேன், இன்றைக்கி நம்ம சத்து மாவு எப்படி தயார் பண்ணுறதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இங்கே வருமா இது சாமை அரிசி, இது பாருங்க கம்பு, இதோ இது பாருங்க பயிறு, பாசிப்பயிறு, இது ரவை இருக்குல்லம்மா, இந்த கோதுமை ரவைம்மா. நீங்கள் கோதுமை இருந்தால் போட்டுக்கலாம், நான் வீட்டில் இருந்த கோதுமை ரவையை போட்டுக்கிட்டேன். சம்பா ரவை இது, நீங்கள் கோதுமை கூட போட்டுக்கலாம். அப்புறம் பாருமா இதுக்கான கொண்டக்கடலை, கேழ்வரகு, அப்புறம் பாருங்கள் தட்டைப்பயிறு, இந்த பாருங்க தோல் உளுந்து, அப்புறம் வந்து மாப்பிள்ளை சம்பா அரிசிமா, அப்புறம் வேணுமா இந்த இது நாராயணா இந்த கொள்ளு, இந்த ஒரு முந்திரி பருப்புமா, இந்த பாருமா பாதாம் பருப்பு, இங்கே வருமா எல்லாத்தையும் தனித்தனியாக போட்டு வறுத்துக்கம்மா. இந்த பாருங்க வறுத்து வச்சுருக்கம்மா, இதெல்லாம் தனித்தனியாக வறுத்து ஆல்ரெடி வச்சுருக்கம்மா. இதை நீங்கள் என்ன செய்றீங்க, இந்த ஏலக்காய் உங்களுக்கு வாசத்துக்கு வேணுன்னா போட்டுக்கோங்க, இல்லை எனக்கு பிடிக்காதுன்னா விட்டுருங்க. இதை அரைச்சி காலையில் நீங்கள் கஞ்சியாக செஞ்சு உப்பு போட்டு குடித்தா காலையில் நல்லா சத்தும் கூட உடம்புக்கு. இதெல்லாம் பாருங்கள் ஒரே டயத்தில் நமக்கு இத்தனை சத்து கிடைக்குது நமக்கு. பாருங்கள் இது பாருங்கள், இதில் கொண்டக்கடலை, இந்த கேழ்வரகு, இது நம்ம எல்லாமே நமக்கு ஒரு டைம்லேயே கிடைக்குது. உங்களுக்கு உடம்புக்கு சத்து கூட. ஈவினிங் பிடிச்சிக்கலாம், காலையிலையும் பிடிச்சிக்கலாம். இதை நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், குடிச்சு பாருங்கள். அப்புறம் குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாமா இதை நீங்கள். இல்லை இதை என்ன செய்யலாம் நீங்கள் நாராயணா, இது இந்த பாவு காய்ச்சி கூட உருட்டி கூட அது கூட உருட்டி சாப்பிட்டுக்கலாம். உங்களுக்கு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். எல்லா சத்தும் இருக்குது பாருமா. நான் சொல்லணும் இல்லை, உங்களுக்கே தெரியும் இல்லையே என்னென்ன சத்து இருக்குதுன்னு சொல்லிட்டு செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். அம்மா இங்கே பாருங்களேன், இப்போ நேற்று இந்த மாதிரி சத்து மாவு பார்த்தீங்களாம்மா, அது அரைச்சிட்டு வந்தாச்சுமா. இந்த பாருங்களேன், ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க, கொஞ்சம் 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த நாட்டு சக்கரை இருக்குல்ல அது போட்டு சத்து மாவு எல்லாம் காட்டினால போடலாம், என்னென்ன போடணும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இன்னும் சூடாக இருக்குது பாருங்க பால், இந்த பாலை ஊற்றி ஆற்றிக்கங்க. இல்லாட்டி இதுலேயும் போட்டு நம்ம கலக்கிக்கலாம். இதில் நான் வந்து இது கொஞ்சம் கலக்கி காட்டுறேன். நீங்கள் இப்படி ஆற்றி இது உடம்புக்கு நல்லது. காலையில் நீங்கள் காப்பி டீக்கு வரலங்க பாருங்க இதுங்க, இல்லை சார் இதில் போட்டு கூட இப்படி கலக்கினாலும் கலக்கிக்கங்க, உங்கள் சௌரியம். நான் ஆற்றிட்டேன். அப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நாராயணா வந்து இது வெந்நீர் இருக்குல்லம்மா, நீங்கள் பால் இல்லைம்மா, நான் என்ன செய்கிறது அப்படின்னா வெந்நீரை வச்சுக்கோங்க. இதில் 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க, நாட்டு சக்கரை போட்டுக்கோங்க. இதை ஆற்றி குடிங்க. இல்லையா அப்படி உங்களுக்கு நாட்டு சக்கரை பிடிக்கல, நான் சுகர் பேஷண்ட்டுமா அப்படின்னா வெந்நீர் வச்சு இதை வந்து 2 ஸ்பூன் போட்டு உப்பு போட்டு இதை வந்து நீங்கள் குடிக்கலாம். நீங்கள் வந்து இது தேங்காய் கூட திரும்பி போடலாம். இப்போ இன்னொன்று செய்யலாம். இப்போ நம்ம குழந்தைகளுக்கு கூட பாருமா, இதை கொஞ்சம் வெள்ளம் இருக்கு இல்லைங்களா, பாவு காய்ச்சி கொஞ்சோண்டு கிணறு அந்த மாவு போட்டு கொஞ்சம் தேங்காய் திருப்பி போட்டு 2-3 உருண்டையாக ஊற்றி கூட அவங்களுக்கு சத்து மாவு மாதிரி கொடுக்கலாம். ஒரு நல்லா பொருளாங்கன்னு சொல்லுவாங்களே, நல்லா இனிப்பு உருண்டையாக கொடுக்கலாம். சாப்பிட்டு பாருங்கள், ஒரு ஹெல்த்துக்கு நல்ல எல்லா பொருளும் நம்ம சேர்த்துருப்போம். நீங்கள் வீடியோவில் பார்ப்பீங்கள, முந்திரி பருப்புலேருந்து அத்தனையும் இது பாசிப்பருப்பு அத்தனை இது 9-10-11 ஐட்டம் சேர்த்துருக்கோம். இது வந்து நம்ம ஒன்றா சேர்ந்து சாப்பிட முடியாது. இது சாப்பிட்டுட்டு இந்த மாதிரி சாப்பிட்டு பாருங்கள், சொல்லுங்கள். உடம்புக்கு ஹெல்த்து தெம்பும் கூட. நல்லதே நினைங்க, நல்லதே நடக்கும்.